வணக்கம் பவித்ரா. பிராட்வே பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் கட்டமைப்புடன் கட்டப்பட உள்ள அந்த புகைப்படமானது தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. பிராட்வே பேருந்து நிலையமானது நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு பேருந்து நிலையமாக இருக்கிறது. மேலும் நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையமாக இதை கட்டமைப்பதற்காக ரூபாய் 823 கோடி மாநகராட்சி சென்னை மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்து இதற்காக ஒதுக்கியுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் பிராட்வே பேருந்து நிலையத்தில் இடிக்கும் பணியானது விரைவில் தொடங்கப்பட உள்ளது. மேலும் பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக கட்டப்படும் வரையில் தீர்த்திடலுக்கு இந்த பேருந்து நிலையத்தை இடம் மாற்றுவதற்காகவும் அதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நவீன வசதிகளுடன் வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து முனையமாக பிராட்வே பேருந்து நிலையம் கட்டப்பட உள்ளது. அதற்கான மாதிரி புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பிராட்வேயில் உள்ள குரலகம் கட்டடம் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகமும் கட்டப்பட உள்ளது என குறிப்பிடத்தக்கது பவித்ரா. குறிப்பாக இந்த பிராட்வே பேருந்து நிலையமானது ஒரு நாளைக்கு ஏராளமான பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கும் சென்னை புறநகர் பகுதிகளுக்கும் கூட இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சென்னையில் உள்ள பிராட்வே பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட உள்ள நிலையில் இந்த புதிய பேருந்து நிலையம் எப்படி இருக்கும் என்று மொத்தம் 4 மாடல்களின் அந்த புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது போக அண்ணா நகர் மேற்கு, கலைஞர் கருணாநிதி KK நகர் மற்றும் வந்தைவெளியில் உள்ள பேருந்து நிலையங்கள் மற்றும் தோப்போக்கள் அலுவலகம் மற்றும் வணிக வளாகங்களுடன் நவீனமயமாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நிலையில், குறிப்பாக இந்த திட்டமானது விரைவில் நடைமுறைக்கு வர உள்ள நிலையில் தற்போது இந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது பவித்ரா.